தேவராஜதயாபாத்ரம் ஸ்ரீ காஞ்சிபூர்ணமுத்தமம் ராமானுஜமுனேர்மான்யம் வந்தேஹம் சஜ்ஜனாஶ்ரயம். நமஸ்தே ஹஸ்திசைலேஷ ஸ்ரீமன்னம்புஜலோச்சன சரணம் த்வாம் பிரபன்னோஸ்மி பிரணதார்த்திஹராச்யுத. ஸ்ரீமத்காஞ்சி முனிம் வந்தே கமலாபதி நந்தனம் வரதாங்கிரி சதாசங்க ரசாயன பராயணம். தேவராஜ தயாபாத்திரம் ஸ்ரீகாஞ்சி பூர்ணமுத்தமம் ராமானுஜமுனேர்மான்யம் வந்தேகம் சஜ்ஜனாஶ்ரயம். ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனால் மயர்வர மதிநலம் அருளப்பெற்றவர்கள் ஆழ்வார்கள். ஆழ்வார்களுக்குள்ளே தலைவரான நம்மாழ்வார் திருவாய்மொழியை தொடங்குகிற போது உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வு அற மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரறு சுடரடி தொழுதழன் மனனே என்று தேவப்பெருமாளை விழிக்கிறார் என்று காட்டப்படுகிறது. அப்போ அயர்வரும் அமரர்கள் அதிபதி அவருடைய திருவடி துயரறு சுடரடி என்னும்படியான அந்த திருவடி. அப்படிப்பட்ட அந்த தேவப்பெருமாள் இடத்திலே நேரே பேசுமவராக அர்ச்சாவதார சமாதியை கடந்து தேவப்பெருமாள் திருக்கச்சி நம்பிகளிடத்திலே பேசி இருக்கிறான். காட்டுகிறார் மணவாள மாமுனிகள் என்னவென்னால், அதாவது பிரீத்யா சர்வாபிபாஷினே ஸ்ரீகாஞ்சி பூர்ண மிஸ்ரேன, காஞ்சி பூர்ணர் என்று சொல்லப்படக்கூடிய திருக்கச்சி நம்பிகளிடத்திலே பிரீத்தியோடே பேசக்கூடியவன் தேவப்பெருமாள் என்று காட்டப்படுகிறது. இந்த தேவப்பெருமாள் தான் என்ன பண்ணுகிறார், இவர் மூலமாக, இந்த திருக்கச்சி நம்பிகள் மூலமாக எம்பெருமானார் நம்முடைய சம்பிரதாயத்துக்கு, நம்முடைய குரு பரம்பரையிலே அன்வயிப்பதற்கு காரணமாக இருந்தவர். எம்பெருமானாரை நமக்கு தந்தவர் தேவப்பெருமாள் என்னால் மகையாகாது. அதனால்தான் 6 வார்த்தை காட்டியிருக்கிறார். நம்முடைய சம்பிரதாயத்துக்கு நிதியாக இருக்கக்கூடிய 6 வார்த்தைய தேவப்பெருமாள் இந்த திருக்கச்சி நம்பிகள் மூலமாகவே காட்டியருளுகிறார். அகமேவ பரந்தத்வம் தர்சனம் பேதையேவச்ச உபாயேஷு பிரபத்தி சியாத் அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே முக்தி சியாத் என்ன. இப்படி தேவப்பெருமாளா திருக்கச்சி நம்பிகளா பேசுவர்கள், அளவலாவுகர்கள். அப்படிப்பட்ட திருக்கச்சி நம்பிகள் தேவப்பெருமாளுக்கு திருவாலவட்ட கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தார். நித்யா அந்த எம்பெருமானுக்கு பல்விதமான கைங்கரியங்களை பண்ணி மிகவும் அந்தரங்கராக இருந்தார். தேவப்பெருமாளுக்கும் திருக்கச்சி நம்பிகளுக்கும் இருக்கக்கூடிய உறவு சொல்லி மாளாது. எப்படிப்பட்டது என்ன, இன்றளவும் தேவப்பெருமாள் திருக்கச்சி நம்பிகளை தன் நண்பனாக ஏற்றுக்கொண்டிருந்த காரணத்தாலே இன்றளவும் தேவப்பெருமாள் என்ன பண்ணுகிறான் அப்படின்னு சொன்னால், பரணி தீபம்னு ஒண்ணு உண்டு. அதாவது திருக்கார்த்திகைக்கு முதல் நாள் அன்னை தினம் ராத்திரி 8 மணிக்கு கச்சிவாய்த்தான் மண்டபம் என்ன திருமலையிலே, அதாவது அத்திமா மலையிலே இருக்கிறது. அந்த மண்டபத்திலே எழுந்தருளி தேவப்பெருமாள் திருமஞ்சனம் கண்டருளுவன். அதனுடைய ரகசியம் என்ன, என்னதுக்கு ராத்திரி 8 மணிக்கு திருமஞ்சனம் அப்படின்னு சொன்னால், இந்த திருக்கச்சி நம்பிகள் இரவு 8 மணிக்கு பரணி தீபத்தன்னைக்குத்தான் பரவதித்து விட்டார். அப்படிப்பட்ட அந்த திருக்கச்சி நம்பிகளுடைய நினைவாக தேவப்பெருமாள் ஒரு நண்பன ஒருத்தன் இழந்தானேயானால் அவன் தீர்த்தாமாடனம்னு சொல்லியிருக்கு. அந்த நினைவாக தேவப்பெருமாள் இன்றளவும் திருமஞ்சனம் கண்டருளுகிறான். அப்படி தேவப்பெருமாளுக்கு ஸ்நேகம் மிகுந்திருக்க கூடியவராக எழுந்தருள் இருந்தவர் அந்த திருக்கச்சி நம்பிகள். மற்ற யாரிடத்திலையும் பேசுவானான்னு தெரியாது.
ஆனா பெருமான் அர்ச்சா சமாதியை கடந்து ஒருத்தர் இடத்துல பேசியிருக்கான்னா அது திருக்கச்சி நம்பிகள் இடத்திலே என்ன காட்டப்பட்டிருக்கிற விஷயம். அப்படிப்பட்ட இந்த திருக்கச்சி நம்பிகள் தேவப்பெருமாள் விஷயமாக தேவராஜ அஷ்டகம் என்னும்படியான 8 ஸ்லோகங்கள் பண்ணி இருக்கிறார். ரொம்ப அற்புதமான ஸ்லோகங்கள். இந்த ஸ்லோகங்களாலே தேவப்பெருமாளுடைய கட்டாட்சத்தை வேண்டுகிறார். தேவப்பெருமாள் இவரை கட்டாட்சித்தருள வேண்டும். அந்த கட்டாட்சத்தினாலே எங்கள் மேல் சாபம் இழிந்து என்கிறார் போலே இவர்கள் மேலே இருக்கக்கூடிய இவரிடத்திலே இருக்கக்கூடிய பல்விதமான தோஷங்கள் நீங்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். வஸ்துதா இவருக்கு ஏதாவது தோஷம் இருக்குமா அப்படின்னால் சுத்த ஹிருதயம் படைத்தவர். எப்படிப்பட்டவர்னா எம்பெருமானாரே இவரை ஒரு ஆச்சாரியனாக பத்தவோனும் என்று நினைத்திருந்தவர். அப்படிப்பட்டவருக்கு தோஷம் இருக்குமான்னா தோஷம் ஒன்றும் இருக்காது. ஆனால என்னதுக்காக இந்த ஸ்லோகங்கள் அப்படின்னால் தேவப்பெருமாவுடைய கட்டாட்சத்தை இந்த ஸ்லோகங்களை அனுசந்திப்பதன் மூலம் நமக்கும் கிடைக்க வேணும் அந்த கட்டாட்சம் என்பதற்காக இப்படிப்பட்ட ஸ்லோகங்களை நமக்கு அருளி இருக்கிறார். நமஸ்தே ஹஸ்தி சைலேஷா ஸ்ரீமன் அம்புஜலோச்சனா சரணம் துவாம் பிரபன்னோஸ்மி பிரணதார்த்தி ஹராச்சுதா. அதாவது நமஸ்தே, யாருக்கு நமஸ்தே? நமஸ்காரம் பண்ணுகிறார். யாருக்குன்னா ஹஸ்திசைலேஷா, அத்திமாமலையிலே எழுந்தருளி இருக்கிறவனே. ஹஸ்திசைலம் ஸ்ரீஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாதம், அதுதான் கரிகிரிநாதன் பேர் அந்த பெருமானுக்கு. அதாவது ஆனமலையின் மீது எழுந்தருளி இருக்கிறான். சொல்லணும்னால் ஆனமலைக்கும் தேவப்பெருமாளுக்கும் பல்விதங்களால தொடர்பு உண்டு. அதாவது அத்திமாமலையிலே தேவப்பெருமாள் எழுந்தருளினார். அதே போல தேவப்பெருமாளுடைய அபராவதார பூதரான பிள்ளலோகாச்சாரியர் பரவதித்த இடமும் அந்த இடத்துக்கு பேருக்கு ஆனைமலைன்னு தான் பேரு. ஜோதிஷ்குடி அந்த இடத்துல இருக்கக்கூடிய மலைக்கு யானை மலைன்னு இன்னைக்கு சொல்றா. அந்த ஆனமலைக்கு கீழத்தான் இந்த பிள்ளலோகாச்சாரியர் பரவதித்தார். இந்த பிள்ளலோகாச்சாரியர் தேவப்பெருமாவுடைய அபராவதார பூதர் என்பது பிரசித்தம். மணவாள மாமுனிகள் முமுட்சுப்படி அவதாரிகையிலே அவரோ நீர் என்னும்படியான அந்த இடத்திலே காட்டி இருக்கக்கூடிய விஷயம். ஸ்ரீவச்சனபூஷண அவதாரிகையில காட்டி இருக்கக்கூடிய விஷயம். இப்படி பிள்ளலோகாச்சாரியர் அவர் ஆனமலையின் கீழே பரவதித்தார். தேவப்பெருமாள் அவருடைய மூலபூதரான தேவப்பெருமாள் ஆனமலையின் மேலே எழுந்துள்ளி இருக்கிறார் என்பது ஒரு கான்ட்ராஸ்டான சன்னிவேசம். இப்படி ஹஸ்திசைலம் ஆனமலை என்று காட்டப்படுகிறது. அந்த கஜேந்திராழ்வானவன் தேவப்பெருமாளுக்கு அற்புதமாக கைங்கரியங்களை பண்ணியிருந்த இந்த இடம் ஸ்ரீஹஸ்திசைலம். அடுத்தது ஸ்ரீமன் அம்புஜலோச்சனா. இந்த தேவப்பெருமாள் அந்த பகவான ஸ்ரீமன் நாராயணன் என்று சொல்லுகிறோமே, நம்ம எல்லாருக்கும் என்ன பேரு அப்படின்னால் ஸ்ரீ வைஷ்ணவர்கள்னு பேரு. வெறும் வைஷ்ணவத்துவம் கிடையாது, ஸ்ரீ வைஷ்ணவத்துவம். ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் உபயர் 2 பேருமே நமக்கு வேணும். பிராட்டியா பெருமானா இருவருடைய சேர்த்தியா நமக்கு உத்தேசியம். வெறும் நாராயணனை நம்ம யாரும் கைய கூப்பிடுறது இல்லை, அவனை ஏத்துக்கிறது இல்லை. பிராட்டிய தனியா ஏத்துக்கிறது இல்லை. ஆனா பிராட்டியுடன் கூடின எம்பெருமான். அதனால தான் துவய பூர்வ உத்தர கண்டங்களிலே பிராட்டியோடு சேர்த்தி காட்டப்படுகிறது ஸ்ரீமன் அப்படின்னு காட்டப்படுகிறது. பிராட்டியுடன் என்றும் கூடியிருப்பவன். அந்த மத்துக் சப்தமானது எவ்வளவு முக்கியம்னா பிராட்டியோடு நித்திய யோகம் காட்டுகிறது. மத்துக் சப்தம் பிராட்டியோடு என்றும் கூடியிருக்கிறவன். அகலையில்லேன் இறைவன் அலர்மேல் மங்கை உரைமார்பா அப்படின்றதுதான் ஸ்ரீமன் என்ன இவ்விடத்திலே தேவப்பெருமாள் விஷயமாக காட்டுகிறார். இந்த திருக்கச்சி நம்பிகள் அழகாக காட்டப்படுகிறது. ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினீம் அசேஷ ஜெகதீஷித்ரீம் வந்தே வரதவல்லவாம். இந்த பிராட்டியாரான இந்த பெருந்தேவி தாயாருக்கு அற்புதமான ஸ்லோகம். ஆகாரத்ரய சம்பன்னாம், 3 ஆகாரத்ரயங்களையும் தனக்கு சம்பத்தாக கொண்டிருக்கக்கூடியவள், தனக்கு தான் புஷ்கலமாக கொண்டிருக்க
இருக்கக்கூடியவள். அதாவது அனன்யார்க சேஷத்வ, அனன்ய சரணத்வ, அனன்ய போக்கியத்துவங்கள் அவரிடத்திலே நிறைந்திருக்கும் அரவிந்த நிவாசினி. அவருடைய கண்களும் எப்படி பெருமானுக்கு அவன் அம்புஜலோச்சனா, இவளும் அரவிந்த நிவாசினியாக இருக்கிறாள். அரவிந்த நிவாசினி அசேஷ ஜெகதீஷித்ரீன் வந்தே வரதவல்லபாம். வந்தே வரதவல்லவாம். அழகான பேரிடுகிறார். அழகான பேர் அமைந்திருக்கிறது பெருந்தேவி தாயாருக்கு. வரதவல்லவா, வரதவல்லபா. அந்த எம்பெருமானுக்கு ஸ்ரீவல்லபன்னு திருநாமா. அதே போல இந்த தாயாருக்கு வரதவல்லபான திருநாமா. இப்படி ஸ்ரீமன் என்றும் பிராட்டியோடு கூடியிருக்கக்கூடியவன் என்று காட்டப்படுகிறது. அதாவது இந்த எம்பெருமானுக்கா இவளுக்கா அவனோட சேர்ந்து தான் ஏத்தான், அவனுக்கா இவளோட சேர்ந்து தான் ஏத்தான். அதற்கு தக்கார் போல தேவப்பெருமாள் சன்னதியிலே காட்டப்பட்டிருக்கிற இரட்டை புறப்பாடு என்பது பிராட்டியா, அதாவது பெருந்தேவி தாயாரா பெருமானம் சேர்ந்து எழுந்தருளும்படியான தினங்கள் அநேகங்களாக அமைந்திருக்கின்றன, பல தினங்களாக அமைந்திருக்கின்றன. நவராத்திரி முழுக்க 9 நாளா பெருமாளும் இந்த பெருந்தேவி தாயாரா ஒன்றாக எழுந்தருளும்படியான சன்னிவேசா, அத்தியுதமான சன்னிவேசம். அதே போல இந்த பஞ்சபர்வம் என்று சொல்லப்படக்கூடிய ஏகாதசி என்ன, அமாவாசை என்ன, இப்படிப்பட்ட தினங்கள், ஹஸ்த நட்சத்திரம் என்ன, ஸ்ரவண நட்சத்திரம் என்ன, இவையெல்லாம் ஒன்று வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்துவிட்டதேயானால் பெருமானும் பிராட்டியும் புறப்பாடு கண்டருளுவர்கள். அது அதிசயம் அந்த தேவப்பெருமாள் திருவடி கோவில் எழுந்தருளுவான். எழுந்தருளி விட்டு மீளவும் கோபுரவாசலுக்கு எழுந்தருளி அங்கே பிராட்டி எழுந்தருளின பிற்பாடு, அதாவது பெருமான் எழுந்தருளின பிற்பாடுதான் அங்கு நின்று கொண்டிருப்பான். அதற்கு பிற்பாடுதான் பெருந்தேவி தாயார் ஸ்வஸ்தானத்தில் இருந்து புறப்படுவாள். இங்க பெருமான் எழுந்தருளி விட்டான், உமக்காக காத்து கொண்டிருக்கிறான் என்கிற செய்தி தாயாருக்கு போக வேண்டும். அதற்கு பிற்பாடுதான் தாயார் புறப்பட்டு வருவள். அதுக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து அந்த சேர்த்தி இருக்கிறதே அதி அற்புதமான சேர்த்தி. அதைத்தான் ஸ்ரீமன் 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 என்று காட்டுகிறார். இந்த பிராட்டி தான் பெருமானுக்கு ஸ்வரூப நிரூபகையாக இருக்கிறாள். அதைத்தான் காட்டுகிறார் ஆள வந்தார். அதைத்தான் கஸ்ரீஹி ஸ்ரீயஹா, கஸ்ரீஹி ஸ்ரீயஹா, திருவுக்கும் திருவாகிய தேவா என்ன காட்டு செல்வா என்ன காட்டப்பட்டிருக்கக்கூடிய வகையா. அப்போ ஸ்ரீயப்பதித்வம் அந்த பெருமானுக்கு ஸ்வரூப நிரூபகமாக இருக்கிறது. அதனால தான் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்ன பெருமானுடைய அடையாளங்கள் எல்லாம் காட்டித் தருளுகிற போது அழகாக காட்டுகிறார் இந்த பேயாழ்வார் ஆனவர். அதாவது பெருமான இருவரும் விளக்கை காட்ட அந்த விளக்கிலே பெருமான சேவிக்க அப்பொழுதோ திருக்கண்டேன் முதலிலே அவனுடைய மத்த எந்த விஷயத்தையும் சொல்லல, கண்களை சொல்லல, அவன் திருமேனியை சொல்லல, திருக்கண்டேன். திருமார்பில் இருக்கக்கூடிய நாச்சியாரை பார்த்து திருக்கண்டேன்னு சொன்னார். ஏன்னா எவன் திருமார்பிலே பெரிய பிராட்டியார் வித்திருக்கிறாரோ அவனே ஸ்ரீமன் நாராயணன், அவனே பரமபுருஷன் என்கிற பரமபுருஷ லட்சணம் எதுன்னா ஸ்ரீயப்பதித்வம். அடுத்தது அம்புஜலோச்சனா. அப்போ இந்த ஸ்ரீயப்பதித்வம் இருக்கிறதே, இவா 2 பேரையும் பிரிக்க முடியுமான்னா ஒரு காலத்திலும் பிரிக்க முடியாது. தான் காட்டப்படுறது. ராமபிரானும் சரி சீதா பிராட்டியும் சரி ஒரே வளையத்தை காட்டி தருகிறார்கள். அனன்யாஹி மயா சீதா பாஸ்கரேண பிரபாயதா அனன்யா ராகவோனாகம் பாஸ்கரேண பிரபாயதா. அதாவது பெருமானும் சொல்லுகிறான், பிராட்டியும் சொல்லுகிறாள். என்னவென்னால் நான் சூரியனாக இருந்தேனானால் பிராட்டியானவள் அந்த பிரபைய போல இருக்கக்கூடியவள், நானும் பிராட்டியா பிரபையும் பிரபாவானையும் போலே இருக்கக்கூடியவர்கள் என்று காட்டி இருக்கக்கூடிய வகையா. அதையே பிராட்டியும் ஆமோதித்து சொல்லுகிறாள் என்று சொன்னால் இருவரும் என்றும் பிரிவதில்லை, என்றும் பிரியாத சேர்த்தி என்று காட்டப்படுகிறது. இப்போ இவா 2 பேரும் ஏன் எப்பொழுதும் சேர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அகலகில்லேன் பிரிய மாட்டேன் இந்த திருமார்பை விட்டு இந்த பெரிய பிராட்டியார் சொல்லுகிறார். அப்ப அங்க கேள்வி வருது, என்னத்துக்கு திருமார்பை விட்டு பிரிய வேணும்னு யாராவது சொல்றாளா? இவள இந்த திருமார்பை விட்டு பிரிந்து போக வேண்டும், இந்த திருமார்பை விட்டு நகர்ந்து போயிடு, நீ வேண்டாம் அப்படின்னு சொல்றவா உண்டா அப்படின்னு சொன்னா யாரும் சொல்றது இல்லை. ஆனா
ஏன் இவள் பிரிய மாட்டேன்னு சொல்றா அப்படின்னு சொன்னால், நமக்கு கூட காஞ்சிபுரத்துல, அதாவது திருக்கட்சியிலே அந்த எம்பெருமானுடைய சன்னதி தெருவுல, சன்னதி பக்கத்திலேயே ஒரு அழகான கிரகம் அமைந்து விட்டது. எவ்வப்போதெல்லாம் அந்த இடத்துல அந்த திருச்சின்னமானது ஊதப்படுகிறதா, அடுத்த நிமிஷம் தேவப்பெருமாளை சேவிச்சுடலாம் அப்படின்ற நிலை ஏற்பட்டதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி அழகான ஒரு இடம் வாசம் பண்ணுவதற்கு தேவப்பெருமாவுடைய புறப்பாடுகள் என்ன, தேவப்பெருமாவுடைய உற்சவங்கள் என்ன, ஒன்றையும் விடாமல் சேவிக்கும்படியான நிலை நமக்கு ஏற்பட்டதேயானால், யாராவது ஆத்துக்கு வந்தா கூட என்ன சொல்லுவோம், இந்த இடம் எப்படி இருக்கு தெரியுமா, இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன், இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்றோம்னா, அந்த இடத்தினுடைய போக்கியத்தை, அந்த இடத்தினுடைய சௌகரியம் நம்மள அப்படி சொல்ல வைக்கிறது. அதுபோலத்தான் இந்த பிராட்டியானவள் பெருமானுடைய திருமார்பிலே எழுந்தருளியிருக்கும் தருவாயிலே அந்த திருமார்பின் போக்கியதையானது பிராட்டியை அகலகில்லேன் என்று சொல்ல வைக்கிறது என்று காட்டப்படுகிறது. அதே போல இந்த ஸ்ரீமன் சப்தத்துக்கு இன்னொரு வகையா எண்ணிக்கை என் கூடியிருக்கிறாள் என்றால், இந்த எம்பெருமான் ஏதாவது அஸ்திரத்தை எடுத்துனுடுவனோ, சஸ்திரத்தை எடுத்துனுடுவனோ, எடுத்துனுட்டு ஏதாவது ஒருத்தன் நம்ம இந்த திருமார்பை விட்டு பிரிந்து போனோமேயானால், ஒரு க்ஷணம் நகர்ந்து போனோமேயானால், அந்த சமயத்திலே ஒரு அடியவனானவன் இவனை வந்து சேவித்தானேயானால், அப்பொழுது இவன் எங்கான அவனுக்கு கருணை மழை பொழியாமல் எங்கான சஸ்திரத்தை எடுத்துடுவானோ, சாஸ்திரத்தை எடுத்து கணக்கு பார்த்து தண்டனை கொடுத்துடுவானோன்ற பயம். அதனால என்னைக்கும் சேர்ந்தே இருக்கிறாள், எப்பொழுதும் சேர்ந்தே இருக்கிறாள். அதனால தான் இந்த எம்பெருமானோடு சேர்ந்திருக்கிறாள். நல்ல ஸ்வரூப நிரூபகை. அப்போ எவன் ஸ்ரீமன், எவன் பரமபுருஷன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பிராட்டி எவன் திருமார்பிலே இருக்கிறாளோ அவனே பரமபுருஷன். அதாவது நப்பின்னங்காய் திருவே துயிலழாய் நீ உன்மணாளனை அப்படின்ற இடத்துல, இந்த உன்மணாளன்ற இடத்துல காட்டி இருக்கக்கூடிய விஷயம், பிராட்டியாலத்தான் பெருமானுக்கு பெருமை அப்படின்னு 6000 படியில காட்டுகிறார் நாயனார் திருப்பாவையில். அப்படி சொல்லுகிற போது அழகு அவளாலே, மேன்மை அவளாலே, நீர்மை அவளாலே, குணங்கள் அவளாலே நிரூபித்தால் அடங்கலும் அவள் தோயலாய் இருக்கும் என்று காட்டப்படுகிறது. அழகு அவளாலே, மேன்மை அவளாலே, குணங்கள் அவளாலே, நீர்மை அவளாலே, எல்லாமே பிராட்டி பெருமானுடன் கூடியிருப்பதனால தான் அவனுக்கு எல்லாம் ஏற்படுகிறது என்று காட்டப்படுகிறது. அதத்தான் ஸ்ரீமன் என்கிற அந்த வெளியாலே காட்டி இருக்கக்கூடிய விஷயம். அம்புஜலோச்சனா. அடுத்தது அவனுடைய கண்கள் கைவண்ணம் தாமரைவாய் கமலம் போலும், கண்ணினையும் அரவிந்தம் அடியுமகுதே, அவ்வண்ண தவர் நிலைமை கண்டும் தோழி அவரனாம் தேவனின் ரஞ்சினோனே என்று பங்கைய கண்ணானை பாடா என்று பல இடங்களிலே பெருமானுடைய அந்த புண்டரீகாட்சத்துவத்தை ஆழ்வார்கள் என்ன, பலவிதமான வேதங்கள் என்ன, இவை எல்லாம் எவன் பரமபுருஷன் சொன்னா அடுத்த பரமபுருஷ லட்சணம், மற்றொரு பரமபுருஷ லட்சணத்தை எடுத்து காட்டுகிறார். அம்புஜலோச்சனா புண்டரீகாட்சத்வம். புண்டரீகாட்சத்வம் கஸ்ரீஹி ஸ்ரீயா கப் புண்டரீக நயனஹா கப் புண்டரீக நயனஹா. எவன் புண்டரீகம், அதாவது தாமரை கண்களை உடையவனோ அவன் பரமபுருஷன். அதைத்தான் தமிழர்களும் தாமரை கண்ணான் உலகுன்னு காட்டுகிறார்கள். அப்படி தாமரை கண்களை உடையவன் அவன்தான் பரமபுருஷன் என்று காட்டப்படுகிறது. ஏனென்றால் கப்பியாசம் வேத வாக்கியம் காட்டுகிறது. கப்பியாசம் புண்டரீகம் ஏவமக்ஷினி. சூரியனாலே மலர்த்தப்பட்ட தாமரை போலே சிவந்த கண்களை உடையவன் பரமபுருஷன் என்று தாமரைய போல கண்கள் என்று காட்டப்படுகிறது. அப்போ புண்டரீகனயானஹா எவன் தாமரை கண்களை உடையவனோ. அதனால்தான் துரியோதனன் கண்ணனை பார்த்து கேட்கிற போது அவனையும் அறியாமல் அவன் புண்டரீகாட்சன் என்று அவனுடைய பரமபுருஷத்துவத்தை சொல்லுகிறான். அதாவது பீஷ்ம துரோண வதிக்கிரமிய மாம் செய்வ மதுசூதன கிமர்த்தம் புண்டரீகாட்ச
புக்தம் ரிஷலபோஜனம் என்று சொல்லுகிறார். கிமர்த்தம் புண்டரீகாட்ச, அவ்விடத்திலே பீஷ்மரை விட்டாய், துரோணரை விட்டாய், என்ன விட்டாய், எதற்காக புண்டரீகாட்சனே தாழ்ந்தவனிடத்திலே நீ உண்டாய்? என்ன நினைச்சிட்டு இருக்கான்? நீ யார் தெரியுமா? நீ புண்டரீகாட்சன், நீ பரமபுருஷன். பரமபுருஷன் வசந்தவன். வசந்தவனான நீ என் போன்றவர்கள் வீட்டிலே உண்ண வேண்டும், பணம் படைத்த என் போன்றவன் வீட்டிலே உண்ண வேண்டும். இல்லன்னா உயர்குடி பிறப்பிலே இருக்கிற அந்தணராக இருக்கக்கூடிய துரோணர் வீட்டிலே உண்ண வேண்டும். இல்லன்னா நன்கு படித்திருக்கக்கூடிய பீஷ்மர் வீட்டிலே உண்ண வேண்டும். இதெல்லாத்தையும் விட்டுட்டு அந்த விதுரன் வீட்டிலே உண்டாய். கிமர்த்தம் புண்டரீகாட்ச புக்தம் ரிஷல போஜனம் என்று காட்டப்படுகிறது. அப்போ புண்டரீகாட்சன் என்னும்படியான அழகிய தாமரை கண்களை படைத்தவன், தாமரை கண்களை படைத்தவன் என்று காட்டி இருக்கக்கூடிய விஷயம், அதத்தான் அம்புஜலோச்சனா, அம்புஜலோச்சனா என்று காட்டுகிறார். சரணம் துவாம் பிரபன்னோஸ்மி பிரணதார்த்தி ஹராச்சுத. சரணம் அதாவது உன்னிடத்திலே நான் சரணம் பத்துகிறேன். தாம் பிரபன்னோஸ்மி, சரணம் துவாம் உம்மிடத்திலே பிரபந்தி பண்ணுகிறேன். பிரணதார்த்தி ஹரணே, என்னுடைய துயரை அறுக்கக்கூடியவனே, துயரை அறுக்கக்கூடியவன். துயர் அரு சுடர் அடின்னு சொன்னாரோ இல்லையா, அப்படிப்பட்ட பிரணதார்த்திஹரன்னு சொன்னா அடியவர்களுடைய துயரை அறுக்கக்கூடியவன். ஹராச்சுதா, அச்சுதா யாரையும் நழுவ விடாதவன், நழுவ விடாதவன் என்று காட்டப்பட்டிருக்கிற வகையார். அப்போ பிரணதார்த்திஹரன்னு சொன்னா துயரை அறுக்கக்கூடியவன். அதத்தான் ஆழ்வார் துயரரு சுடரடி தொழுதழன் மனனே என்று காட்டுகிறார். அதாவது இந்த ரக்ஷணம்னு சொன்னா என்ன அப்படின்னா துயரப்போக்கி இந்த அடியவனுடைய துயர்களை போக்கி ரட்சிக்க இருக்கிறதே, அதுதான் ரட்சிக்கை என்று காட்டப்படுகிறது. பிரணதார்த்திஹராச்சுதா, அதத்தான் அந்த பிரணதார்த்திஹரனான இந்த எம்பெருமான் இந்த பிரணதார்த்திஹரன்றதுக்கு என்ன அர்த்தம் பார்க்கணும். யார் யாருடைய துயர்களை எப்படி எப்படி அறுத்திருக்கிறான் தேவப்பெருமாள் என்று பார்த்திருக்கணும். பல பேருடைய துயர்கள் அறுத்திருக்கிறான். ஆனா ரொம்ப முக்கியமா பார்த்தோம்னால் தேவப்பெருமாள் திருமங்கையாழ்வாருடைய துயர அறுத்தான். திருமங்கையாழ்வார் தான் கைங்கரியத்தின் பொருட்டு ராஜா கொடுத்த நிதியெல்லாம் துளைத்து விட்டார், அதை செலவு பண்ணிட்டார். ராஜா மீளவும் அந்த நிதியை கேட்கிறார். என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் சொப்னத்திலே தேவப்பெருமாள் வர நேரே காஞ்சிபுரம் வந்து தேவப்பெருமாளை பார்த்து விட்டு அதற்கு பிற்பாடு அங்கே வேகவதி ஆற்றங்கரையிலே நிதி கொடுத்தார். அப்படி திருமங்கையாழ்வாருடைய துயர தீர்த்தார். அதே போல இந்த தேவப்பெருமாள் எம்பெருமானார் அவர் திக்கற்று இருக்கும் போது, என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கும் போது 6 வார்த்தைகள் மூலமாக தேவப்பெருமாள் எம்பெருமானாருடைய துயர தீர்த்தருளினார், துயரை தீர்த்தருளினார் என்று காட்டப்படுகிறது. அடுத்தது இதே தேவப்பெருமாள் என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னால், பிள்ளைலோகாச்சாரியராக திருவவதரித்த போது அரங்கனுக்கே துயர் ஏற்பட்டது. அந்த அரங்கனுக்கு என் வருமோ என்பதனாலே திருவரங்கத்தெம்பெருமான காத்தருளி அவன் துயரை தீர்த்தருளினார் தேவப்பெருமாள். இதே போல இந்த தேவப்பெருமாள் தான் என்ன பண்ணி அருளினார் அப்படின்னு பார்த்தால், ஈடு பொதிந்திரு ஈடு 36,000 படி என்னும்படியான சம்பிரதாயத்தினுடைய அந்த உயரிய நூலானது, திருவாய்மொழி வியாக்கியானமானது வெளிவர காரணமாக இருந்து நம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய துயரை போக்கி அருளினார் என்று காட்டப்படுகிறது. அதற்கு மேலே தேவப்பெருமாளுக்கு ஒரு திருநாமம் என்னென்னால் அருளிச் செயல் பித்தன் என்று திருநாமம். பல நாட்களாக பல வருடங்களாக தேவப்பெருமாள் அருளிச் செயல
அவன் செவிசாய்க்காத போது அப்பொழுது அந்த அருளிச் செயலை செவியுறுமாறு அனைத்தையும் தானே செய்து கொண்டு தன்னுடைய கட்டாட்சத்தினாலே இன்று அவன் அருளிச் செயலை திருச்செவி சாத்துகிறான்னு சொன்னால் அங்கே அருளிச் செயல் சேவிப்பவர்களுடைய துயரை அறுத்து அவர்கள் கைங்கரியம் பண்ணும்படியாக அவன் பண்ணியருளினான். இப்படி பிரணதார்த்திகரன் அடியவர்களுடைய துயரை நீக்கக்கூடியவன். துயரை நீக்கினார் மட்டும் போராது, அவர்களை நழுவ விடாதவன். அச்சுதா நழுவாதவன், அவர்களை விட்டு நழுவாதவன், அவர்களையும் நழுவ விடாதவன் என்று காட்டப்படுகிறது. அதான் அஸ்திகிரிநாதனே, பெருந்தேவி தாயாருடைய மணாளனே, செந்தாமரை கண்களை உடையவனே, அடியவர்களுடைய துயரை தீர்த்தருளுமவனே, அச்சுதனாக இருக்கக்கூடியவனே, ஒரு காலம் அடியவர்களை நழுவ விடாதவனான உனக்கு நமஸ்காரம், உன்னை சரண் புகுகிறேன் என்று இந்த ஸ்லோகத்திலே காட்டுகிறார். இது ஒரு அழகான விசேஷார்த்தம் காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிறார் இந்த ஸ்லோகத்துக்கு. எம்பெருமானுக்கு 5 நிலைகள் உள்ளன. பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சை. இந்த 5 நிலைகளையுமே இந்த ஸ்லோகத்தினாலே திருக்கச்சி நம்பிகள் வணங்குகிறார், பாடியிருக்கிறார், சொல்லி இருக்கிறார் என்று காட்டுகிறார். முதல்ல நமஸ்தே ஹஸ்தி சைலேஷா, அத்திமாமலையிலே எழுந்துள்ள இருக்கக்கூடியவன். அதுதான் ஸ்ரீஹஸ்தி சைல சிகரோஜ்வல பாரிஜாதம் அப்படின்னு எம்பெருமானார் காட்டினார். அப்ப ஸ்ரீஹஸ்தி சைலம் அந்த மலையிலே எழுந்துள்ள இருக்கிறான். இந்த மலைக்கு ஒரு சிறப்பு உண்டு. மலையில ஏறணும்னா 24 படிக்கட்ட தாண்டணும். யார் ஏறா? 25வது தத்துவமான இந்த ஜீவன் 24 அச்சித் தத்துவமான அந்த படிகளை கடந்தால் 26வது தத்துவமான தேவப்பெருமாளை அடைந்து மாசுச்சஹா, கவலைப்படாதே அப்படின்னு கவலையை தீர்த்திருக்கலாம், துன்பம் தீர்ந்திருக்கலாம் என்று காட்டப்பட்டிருக்கிற விஷயம். அப்படிப்பட்ட ஹஸ்திசைலம் என்னும்படியான மலையிலே நிற்பதனாலே அது அந்த எம்பெருமானுடைய அர்ச்சாஸ்தலத்தை குறிக்கிறது. அடுத்தது ஸ்ரீமன். ஸ்ரீமன் அப்படின்னு சொன்னால் வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதி என்ற பிரமாணத்தினாலே ஸ்ரீயான பிராட்டியுடன் என்றும் கூடியிருக்கக்கூடியவன் வைகுண்டேது பரேலோகே என்பதனாலே அப்போ ஸ்ரீமன் என்பது பரவாசுதேவனை குறித்ததாக ஆகிறது. அடுத்தது அம்புஜலோச்சனா. அம்புஜலோச்சனா என்பது அந்த எம்பெருமானுடைய வடிவத்துக்கு, அந்த திருமேனி அழகுக்கு உபலட்சணம். தாமரை கண்கள். அந்த எம்பெருமான் அழகிய திருமேனியோடு பல ரூபங்களை எடுத்துக்கொண்டு பல அவதாரங்கள் பண்ணி இருக்கிறார். இப்படி ராமகிருஷ்ணாத்யவதாரங்கள் அழகிய திருமேனி படைத்தவன். அம்புஜலோச்சனா என்பது இந்த விபவாவதாரத்தை குறிக்கும். ஏனென்றால் திருமேனி சௌந்தரியம் அந்த விபவாவதாரத்திலே பூர்ணமாகவும் புஷ்கலமாகவும் தெரிகிறது. அதனால்தான் ராமபிரானுடைய திருமேனிய அப்படி போற பொலிய காட்டுகிறார். அது ஸ்ரீராமாயணத்தில் நமக்கு தெரிகிறது. கண்ணனுடைய சௌந்தரியம், கிருஷ்ண சௌந்தரியமானது புவன சுந்தரா, சுத்வான் குணான் புவன சுந்தரா சொல்றார். யாரு? ருக்மிணி பிராட்டி. அப்படி அந்த திருமேனி சௌந்தரியத்துக்கு உபலட்சணம், அந்த எம்பெருமானுடைய சௌந்தரிய லாவண்யங்களுக்கு உபலட்சணம் அம்புஜலோச்சனா. அது நன்கு மிளிர்வது விபவாவதாரத்தினாலே. அம்புஜலோச்சனா என்பது விபவாவதாரத்தை குறிக்கும். அடுத்தது பிரணதார்த்திஹரா, அடியவர்களுடைய துயர் தீர்க்கை. பெருமான் என்னத்துக்காக திருப்பார்க்கடலிலே, பார்க்கடல் யோக நித்திரைன்னு அந்த நித்திரை கொண்டிருக்கிறான். அது எப்படிப்பட்ட நித்திரையினால் தாமசமான தூக்கம் கிடையாது. எவ்விடத்திலே எந்த அடியவன் எப்பொழுது கூப்பிட போகிறானோ என்ன அடியவனுடைய கூக்குரலுக்காக
எப்படி ஒரு கிருட்டிகனானவன், அதாவது ஒரு விவசாயியானவன் தன் நிலத்திலே ஒரு குடிசை கட்டி கொண்டிருப்பானோ, அதுபோலே பெருமான் இந்த லீலா விபூதியிலே ஒரு குடிசை கட்டி கொண்டு தான் விதைத்த விதைகளான இந்த ஆத்மாக்களுக்கு ஏதேனும் துயர் ஏற்பட்டால் அவர்களுக்கு சென்று உதவுவதற்காக எழுந்துள்ளிருக்கிறானே, தேவர்களின் கூக்குரலுக்காக எழுந்துள்ளிருக்கிறானே, அப்படிப்பட்ட அவர்களுடைய துயரை அறுப்பதற்காக எழுந்துள்ளிருப்பது அவன்தான் பிரணதார்த்திஹரன். அதனால அது வியூக வாசுதேவனை குறிக்கும். அடுத்தது அச்சுதா. அச்சுதன்னா நழுவ விடாதவன், நழுவாதவன். நாராயணனே, நான் உன்னை அந்நியிலேன் கண்டாய், நீ என்னை அந்நியலை. இந்த ஆத்ம வஸ்துவுக்கு உள்ளும் புறமும் வியாபித்து ஒன்றையும் விட்டு தான் நழுவாமல் ஒன்றும் தன்னை விட்டு நழுவாமல் இருக்கும்படியாக இவைகளுடைய சத்தையே நோக்கி கொண்டு போரும்படியான அந்த அந்தர்யாமித்வத்தை தான் அச்சுதா என்று விളിக்கிறார். காஞ்சி சுவாமி அற்புதமாக இந்த 5 நிலைகளும் இந்த ஸ்லோகத்தாலே விளிக்கப்படுகிறது என்று காட்டுகிறார். அடுத்தது அடுத்த ஸ்லோகம். சமஸ்த பிராணி சந்திராண பிரவீண கருணோல்பனா விலசந்து கடாட்சஸ்தே மையஸ்மின் ஜெகதாம் பதே. எல்லா சேதனர்களையும் காத்தருளும் அவனே, மேலான அருள் கொண்டிருக்கக்கூடியவனே, இந்த ஜகத்துக்கெல்லாம் இறைவனாக இருக்கக்கூடியவனே, தலைவனாக இருக்கக்கூடியவனே, இந்த அடியவனிடத்திலே உன்னுடைய கடாட்சத்தை பிரகாசித்தருள வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். முதல் ஸ்லோகத்துல ஸ்ரீமன் அம்புஜலோச்சனா அப்படின்னு 2 விழிகள் காட்டப்படுகிறது. அதுல இந்த 2 விழிகளையும் இங்கே விவரிக்கிறார். எப்படி அப்படின்னு சொன்னால், சமஸ்த பிராணிகளையும் ரட்சிக்க கூடியவன் எம்பெருமானுக்கு. அவர் ரக்ஷணேன்னு அகாரத்துல தாத்துவர்த்தம் சொல்றச்சே, எல்லாத்தினுடைய ரக்ஷணமும் இவன் கையிலே. அவனுடைய தீட்சை ரட்சிக்கை என்பது அவனுடைய கடமையாக கொண்டிருக்கிறான். அப்போ அந்த ரக்ஷணம் என்பது அந்த எம்பெருமானுக்கு ஸ்வரூபமாகவே அமைந்திருக்கிறது. பொதுவாக அனைத்தின் சத்தையும் நோக்கிக் கொண்டு அனைத்தின் இருப்பையும் பார்த்து கொண்டிருக்கும்படியான ரக்ஷணம் ஒண்ணு, மத்தொன்னோ ஆஸ்ரித ரக்ஷணம். இப்படி 2 விதமான ரக்ஷணம் பெருமானுக்கு காட்டப்படுகிறது. இப்படி அந்த எம்பெருமான் எல்லா பிராணிகளையும் ரட்சித்துக் கொண்டு போகிறான் அப்படின்னு சொன்னால், அவைகளுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் முதலானவற்றுக்கு காரணமாக இருந்து அவைகளுடைய இருப்புக்கு காரணமாக இருக்கிறான். அனைத்து ஆத்மாக்களும் அவன் உள்ளே வியாபித்திருப்பதனால தான் அவைகள் இருக்கின்றன. அவனுடைய வியாப்தி இல்லையேல் அந்த வஸ்துவே இல்லை என்னும்படியாக அந்த வஸ்துவின் இருப்புக்கே காரணமாக இருக்கக்கூடியவன். அப்ப எல்லாத்தையும் காக்கும்படியான இயல்பு, காக்கும் இயல்பினன் கண்ணன். அப்படி எல்லா பிராணிகளையும் காத்து போகிறவன் சந்திரான கருணோல்சன், அதாவது கருணை மிகுந்தவனாக இருக்கக்கூடியவன் பெருமான். அவனுக்கு கருணை இருக்குன்னு இங்கேருந்து புரிஞ்சுக்கிறது. அப்படின்னால் எல்லாமே அவன் கருணையின் காரணமாகத்தான் அமைகிறது. காருணிகனான சர்வேஸ்வரன் காட்டுகிறார்கள். ஏன் காருணிகன்? ஏன் காருணிகன்? சிருஷ்டியே, பகவத் சிருஷ்டியே கருணையின் காரணம். பகவத் சிருஷ்டியும் கூட கருணையின் காரணம், கருணையின் காரணம் என்று காட்டப்படுகிறது. ஏன்னா அவனுக்கு கருணை இல்லைன்னா சிருஷ்டி பண்ணிருக்கவே மாட்டான் பெருமான். அப்போ சிருஷ்டி பண்றதே கூட எதுக்காக சிருஷ்டி பண்றான்? சிருஷ்டி பண்ணி
இவர்களுக்கு சாஸ்திர பிரதானம் பண்ணி, இவர்களுக்கு கர்ணகலேபரங்களை கொடுத்து சாஸ்திர பிரதானம் பண்ணி, சாஸ்திரத்தின் மூலமாக இவர்கள் கிடைத்தர வேண்டும் என்கிற மேலான கருணை. அதான் ஆச்சாரிய ஹிருதயத்தில் காட்டுறார். காருணிகனான சர்வேஸ்வரன் அறிவிலா மனுஷர் உணர்வனும் சுடர் விளக்கேத்தி பிறங்கிருள் நீங்கி மேலிருந்த நந்தா வேத விளக்கை கண்டு நல்லதும் தீயதும் விவேகிக்கைக்கு மறையாய் விரிந்த துளக்கமில் விளக்கில் கொளுத்தின பிரதீபமான கலைகளை நீர்மையினால் அருளிச் செய்தான். அப்போ அந்த எம்பெருமான் செய்யும்படியான அனைத்துமே கருணையின் காரணம். அறிவிலா மனுஷர்கள் இவர்களுடைய ஆத்ம புஞ்சங்களாக மூல பிரகிருத்தியிலே ஒட்டி கொண்டிருக்க, அதிலிருந்து இந்த ஆத்மாக்களை பிரித்தெடுத்து அவைகளுக்கு கர்ணகலேபரங்களை கொடுத்து சிருஷ்டி பண்ணி கர்ணகலேபரங்களை கொடுத்து இந்த ஆத்மாக்கள் எல்லோரும் தனித்தனியாக இயங்கும்படியான சக்தியை கொடுத்து விவேகத்தையும் கொடுத்து சாஸ்திரத்தையும் அவர்களுக்கு கொடுத்து, அடுத்தது இது நல்லது இது தீயது என்னும்படியான விவேக சக்தியையும் கொடுத்து இவர்கள் கடைத்தேறும்படியான வழியையும் கொடுத்தருளினான் என்று காட்டப்படுகிறது. அதுதான் பெருமானுடைய கருணை 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 என்று காட்டப்படுகிறது. இப்படி மேலான கருணை கொண்டிருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான் தான். அதைத்தான் இங்கு காட்டுகிறார். அதாவது கருணோல்பனா, பெருமானுக்கு இருக்கக்கூடிய கருணை என்று காட்டப்படுகிறது. மேலான கருணை கொண்டிருக்கிறவன். சம்சாரிகள் தங்களையும் ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தை இழந்தோம் என்கிற இழவுமின்னிக்கே சம்சாரமாகிற பெருங்கடலிலே விழுந்து நோவுபட சர்வேஸ்வரன் தன் கிருபையாலே இவர்கள் தன்னை அறிந்து கரைமரம் சேரும்படி தானே சிஷ்யனுமாய் ஆச்சாரியனுமாய் நின்று திருமந்திரத்தை வெளியிட்டருளினான். அதுவும் தன் கிருபையாலே. தன் கிருபையாலே. கருணை இல்லைனால் நமக்கு வெளியிடுவானா? பெருமான் ராமபிரான் சயனித்துக் கொண்டிருக்கிறான் சமுத்திரத்து முன்னாலே. பொழுது சொல்றார் கம்பர், கருணையன் கடல் கருங்கடல் முன்னே சயனித்திருக்கிறது என்று காட்டுகிறார்கள். அப்படி கருணை கடலாக இருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான். அதுதான் எப்படிப்பட்ட கருணை அப்படின்னு சொன்னால், இந்த எம்பெருமான் நிர்ஹேதுகமாக ஒரு கருணையை பொழியக்கூடியவன். அந்த கிருபையானது ஏதேனும் ஒரு காரணம் பத்தி வருகிறதா அப்படின்னு கேள்வி. இந்த கிருபை ஒரு காலத்திலும் ஒரு காரணமும் பற்றாமல் வரக்கூடியது. எந்த விதமான காரணமும் இன்றி சேதனனை ரட்சிக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்தை கொண்டு சம்பந்தமே அடியாக வரக்கூடிய ஒரு கருணை தான். இல்லாத கலக்கத்தை அர்ஜுனனுக்கு வரவழைத்து உலகையோர் உய்ய வேண்டும் என்பதற்காக, அதாவது அறிவினால் குறைவில்லா அகல்ஞால தவறெறிய நெறியெல்லாம் எடுத்துரைத்து நினைஞான துருமூர்த்தி என்று எழுந்துள்ளிருக்கக்கூடியவன். அதைத்தான் அறியாத அர்த்தங்களை அடைய அறிவித்து ஆச்சாரிய கிருத்தியத்தையும் புருஷகார கிருத்தியத்தையும் உபாய கிருத்தியத்தையும் தானே வெளியிட்டருளினான். தானே தன் கருணையினாலே வெளியிட்டருளினான். இப்படிப்பட்ட கிருபை அதுதான் கருணோல்பனா என்று காட்டுகிறார். விலசந்து கடாட்சஸ்தே மையஸ்மின் ஜெகதாம்பதே. அதாவது இந்த அடியவனிடத்திலே உம்முடைய கடாட்சத்தை பிரகாசித்து அருளவோனும் என்று காட்டுகிறார். அப்ப ஸ்ரீமன் என்றது எல்லா பிராணிகளையும் ரட்சிப்பவன் என்பதனுடைய விவரணம். ஸ்ரீமனுடைய விவரணம் தான் சமஸ்த பிராணி சந்திராண பிரவீணா. எல்லா பிராணிகளையும் ரட்சிக்கக்கூடிய, ஏன்னா நீ ஸ்ரீமான், அதனால நீ ரட்சித்தே அருளவோன். அடுத்தது அம்புஜலோச்சனா விலசந்து கடாட்சஸ்தே மையஸ்மின் ஜெகதாம்பதி.
உடைய கட்டாட்சத்தை எம் மீது அருள வேணும். நீர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னால் ஜெகதாம் பதே, ஜெகத்பதியாக இருக்கக்கூடியவன், லோகம் அனைத்துக்கும் கௌசல்யா லோக பர்த்தாரம்னு காட்டுகிறார். அப்ப லோகம் அனைத்துக்கும் பர்த்தாவாக இருக்கக்கூடியவனே, ஜெகத்பதியாக இருக்கக்கூடியவனே, ஜகத்துக்கு நாதனாக இருக்கக்கூடியவனே ஜெகநாத என்று காட்டப்படுகிறது. அடுத்த ஸ்லோகத்துல நிந்திதாச்சார கரணம் நிவர்த்தம் கிருத்திய கர்மணா பாபியாம்சம் அமர்யாதம் பாகிமாம் வரத பிரபோ. வரம் தரும் தேவப்பெருமாளே, சாஸ்திரத்துல நிஷேதிக்கப்பட்ட செயல்கள் அனைத்தையும் செய்பவனாகவும் சாஸ்திரத்துல விதிக்கப்பட்ட கருமங்களிலிருந்து விலகி இருப்பவனாகவும் இப்படி பாபத்தினுடைய எல்லையை கடந்து போய்க் கொண்டிருக்கிற அடியேனை காத்துள்ள வேணும். தேவப்பெருமாள் யாரை காப்பாற்றணும்? ஒரு பாபமும் அறியாதவர், 10 சாஸ்திரத்தில் இருக்கிறத செய்யறவர், அவரை காப்பாற்றுவான்னா என்ன பிரயோஜனம்? அவன் குணம் எப்பொழுது வெளிப்படும் அப்படின்னு சொன்னால், தாழ்ந்தவர்களை ரட்சித்தான், ஒன்னுமறியாதவர்களை ரட்சித்தான், பாபிஷ்டர்களை ரட்சித்தான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு மேன்மை. நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், மனுஷன் எவ்வளவு தப்பு பண்றான். செய்யாதன செய்யோம், ஆனா செய்யாதனத்தான் செய்யறான். எது கிருத்தியம் எது அகிருத்தியம்னு கூட தெரியல. மனுஷன் பண்றது அவ்வளவு பெரிய தப்பு இல்லைன்னா, என்ன தப்பு பண்றான்னா பெரிய லிஸ்டா போடணும், லிஸ்ட் போட வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷன் பண்றது 2 தப்பு நம்ம எல்லாரும் பண்றது. ஒன்னும் அகிருத்திய கரணம், மத்தொன்னு கிருத்திய அகரணம். சாஸ்திரத்துல எது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் அதை செய்யறான், அகிருத்திய கரணம். அடுத்தது எது செய்யணும்னு சொல்றதோ அதை செய்யாமல் விட்டு விடுகிறோம். அதான் இங்க சாஸ்திரத்துல செய்யக்கூடாது நிஷித்தங்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயங்களை செய்வதும், விதிக்கப்பட்ட கர்மங்களை செய்யாமல் விடுவதுமான பாபத்தின் எல்லையை கடந்தவன். அப்படிப்பட்ட என்னை பாகிமாம் வரத பிரபோ, ரட்சிக்கவும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அப்போ இவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன இதனுடைய விவரணம் தான் அடுத்த 4 ஸ்லோகம். எப்படிப்பட்ட என்னைனா, தாழ்ந்த செயல்களை செய்யக்கூடியவன், ஒரு காலத்திலும் சாஸ்திர விசுவாசம் என்பதே அற்றவன். யார் நாஸ்திகன் யார் ஆஸ்திகன் அப்படின்னு சொன்னால், சாஸ்திர விசுவாசம் எவனுக்கு இருக்கிறதோ அவன் ஆஸ்திகன், சாஸ்திரத்திலே விசுவாசமற்றவன் நாஸ்திகன், அவ்வளவுதான். இப்படி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒன்றையும் செய்வதில்லை நான். முதல் ஸ்லோகத்துல பிரணதார்த்திஹரா அப்படின்னு விழிக்கிறார். அதைத்தான் இங்கே இந்த ஸ்லோகத்திலே விவரிக்கிறார். நான் இவ்வளவு தாழ்ச்சியுடையவனாக இருக்கக்கூடிய என்னுடைய துயரை நீ அறுத்தருள வேணும் என்று பாகிமாம் வரத பிரபோ. இதே போலத்தான், அதாவது இதம் குரு இதம் ஆகார்ஷி, இதை செய் இதை செய்யாதே என்று சாஸ்திரங்கள் எப்படி இருக்கிறதுனா விதி நிஷேத ரூபங்களாக இருக்கிறது. சாஸ்திரம்னால என்னது? சாசனாத்து சாஸ்திரம், விதிக்கக்கூடியது. இதை செய் இதை செய்யாதே என்று விதிக்கக்கூடியது. இட் இஸ் a ரூல் புக். அது அந்த காலத்துல இருந்து இப்படி பண்ணணும் இப்படி பண்ணக்கூடாது என்று, மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நமக்கு ஒரு விதியை பண்ணி கொடுக்கிறது சாஸ்திரம். ஆனால்
விகிதங்களை செய்தும் நிஷேதங்களை விலக்கியும் போற வேண்டியிருக்க விபரீதமாக நடந்து பாவங்களை கூடுபுரித்திருக்கிறான். இது பாபங்கள் ஏன் சேர்றதுன்னா இந்த ரெண்டே தப்பால தான் சேர்றது. செய்யக்கூடாததை செய்யறது, செய்ய வேண்டியதை விட்டுடுறது, அதனால பாபங்கள் சேர்றது. இப்படி பாப மூட்டையை சுமந்து இருக்கக்கூடிய இவனுடைய பாபம் யாரால போகும்? எவனுடைய திருக்கைகளாலே மாசுச்சகா என்று இருக்கிறதோ அவனால தான் போகும். பிரணதார்த்தி ஹரனாலத்தான் அந்த பாபங்கள் போகும் என்று காட்டப்படுகிறது. அந்த எம்பெருமானால்தான் அந்த பாபங்கள் போகும். அகம் துவா சர்வ பாபேபியா மோக்ஷயிஷ்யாமி என்று சொல்லப்படவனால்தான் அந்த பாபங்கள் போகும் என்று காட்டப்படுகிறது. அதுதான் மோக்ஷயிஷ்யாமி, முக்தனாம்படி பண்ண கடவேன். அதாவது அனாதிகாலம் பாபங்களைக் கண்டு நீ பட்ட பாட்டை அவை தாம்படும்படியாக பண்ணுகிறேன். இனி உன் கையிலும் உன்னை காட்டித்தானேன். என் உடம்பில் அழுக்கை நானே போக்கிக் கொள்ளேனோ அப்படின்னு சொல்லும்படியாக அந்த பாபங்களை போக்கித் தர வேணும்னு பிரார்த்திக்கிறார். அப்போ அந்த எம்பெருமானுடைய பிரணதார்த்தி ஹரத்வம் இந்த ஸ்லோகத்தினாலே காட்டப்படுகிறது. அடுத்த 5 ஸ்லோகங்கள் 4வது ஸ்லோகத்திலிருந்து 8வது ஸ்லோக பரியந்தமாக இவர் தன்னுடைய இந்த இருள் தருமான் ஞானமான சம்சாரம் என்னும்படியான இந்த சம்சாரத்திலே தாம் படும்படியான பாட்டை சொல்லி அதிலிருந்து பெருமான் தன்னுடைய கட்டாட்சத்தினாலே இவரை காத்தருள வேணும் என்று பிரார்த்திக்கிறார். இதெல்லாம் ஒரே அன்வயம் பண்ணிக்கிறதுனால குலகம் அப்படின்னு சொல்லப்படுது. சம்சார மருகாந்தாரே துர்வியாதி வியாகிரபீஷணே விஷயக்ஷுத்ர குல்மாட்டியே திருஷாபாத பசாலினி. இது ஸ்லோகம். கருணைக்கடலான தேவப்பெருமாளே, தேவாதி தேவனே, இந்த லோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கக்கூடியவனே, கொடுமையான நோய்களாகிற புலிகளினால் பயங்கரமாயும் சப்த விஷயங்களாகிற சிறு புதர்கள் நிறைந்ததாயும் ஆசையாகிற மரம் அடர்ந்ததாயும் இருக்கக்கூடிய இந்த கானகம் சம்சாரத்தை எப்படி வர்ணிக்கிறார்னு சொன்னா ஒரு கானகமாக, ஒரு காடாக வர்ணிக்கிறார். எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் கொடிய நோய்கள் இங்கு புலிகளாக காட்டப்படுகின்றன. புலின்னு என்ன அர்த்தம்? புலி சிங்கம் எல்லாம் என்ன பண்ணும்? பார்த்தாலே பயங்கரமா இருக்கும், நம்மளை அடிச்சு சாப்பிடும். அப்ப இந்த நோய்கள் நம்மை தின்று நம்மை ஒழிக்கக்கூடியவை. அந்த நோய்கள் புலிகளை போல இருக்கின்றன, பயங்கரமான புலிகளை போல இருக்கின்றன. அடுத்தது, இந்த காட்டுல புதர்கள் இருக்கும், சிறு சிறு புதர்கள் இருக்கும். அந்த புதர்கள் தான் சப்தாதி விஷயங்களாகிற புதர்களிலே மண்டி விழும்படியாக நம்மை பண்ணுகின்றன. இந்த காட்டுல மரம் இருக்கும், மரத்தை பார்த்த உடனே ஏறணும்னு தோணும், அவ்வளவு உயர்ந்த மரம் இருக்கும். ஆசை என்னும்படியான மரம் வளர்ந்து கிடக்கிறது. அதற்கு மேலே புத்திர தார கிருஹ க்ஷேத்திர மிருக திருஷ்ணாம்பு புஷ்கடே கிருத்திய அகிருத்திய விவேகாந்தம் பரிப்ராந்தமிதஸ்ததா. அதாவது அதுக்கு மேலே மக்கள், மனைவி, வீடு, நிலம் என்னும்படியான காணல் நீர். காணல் நீர் என்ன? காணல் நீர் மிராஜ் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். போயிட்டு இருப்போம், கொஞ்ச தூரத்தில் நீர் இருக்கா போல இருக்கும், நீர் இருக்காது. அப்படி இங்கே நம்மை மயக்கக்கூடியவை இவையெல்லாம் என்னைக்கு வரக்கூடியதா?
தாயே தந்தை என்னும் தாரமே மக்கள் என்னும் நோயே பட்டொழிந்தேன் என்னும்படியான இவையெல்லாம் என் நம்மோடு வரக்கூடியவையான இல்லை. தாய் தந்தையர் காப்பாத்துவான் அப்படின்னு உனக்கு தெரியணுமா? காப்பாத்துவாளா மாட்டாளான்னு தெரியணுமா? போய் கேளு, காக்காசுரன் இடத்துல கேளு, இந்திரனுடைய மகன் இடத்துல கேளு. பிரம்மாஸ்திரம் துரத்திண்டு வருது, ராமனுடைய பிரம்மாஸ்திரம் அப்படி துரத்திண்டு வரச்சே 3 லோகத்துக்கும் போறான். கடைசியில அப்பா அம்மாவை பார்த்து அப்பா அம்மா காப்பாத்துன்னா அவ கதவடைச்சு விடுறா. இப்படி மனைவி மக்கள் காப்பாத்துவான காப்பாத்துறது இல்லை. வீடு நமக்கு நிரந்தரமான, நமக்கு இன்னைக்கு இருக்கிற வீடு நாளைக்கு நிரந்தரம் இல்லை. அந்த நிலம் நமக்கு நிரந்தரமான நிறமும் இல்லை. அப்போ இவையெல்லாம் காணல் நிரம்பியதாய் இருக்கின்ற சம்சாரமாகிற கொடிய காட்டிலே இருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த காட்டிலே இன்னது செய்யத்தக்கது இன்னது செய்யத்தகாதது என்கிற விவேகமும் இன்றி, இதை செய்யாதே என்கிற விவேகம், அந்த விவேகம் தான் வீடு பேருக்கு பலனாக இருக்கிறது. விவேகப்பற்று வீடு பேரு. அப்போ அந்த விவேகம் தான் நமக்கு எதுவாக அமைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால், அந்த விவேகத்தினால்தான் விவேக பலம் வீடு பத்து. விவேகத்தினுடைய பலம் என்ன? வீடு பத்து, வீடு கிடைக்கிறது, பெருவீடு கிடைக்கிறது. அப்போ அந்த விவேகத்தினுடைய பலமாக அமைந்திருக்கிறது. ஆனா அந்த விவேகம் நமக்கு இருக்கா? இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது என்று சாஸ்திரம் சொன்னாலும் கூட பகுத்து செய்யும்படியான இல்ல விடும்படியான அறிவு நமக்கு இல்லை. அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். அதற்கு மேலே இப்படி விவேகமின்றிக்கே இங்கே சுழன்று கொண்டிருப்பவனாய் இருக்கிறோம். அடுத்தது, எப்பொழுதும் விடாய்த்தவனாய், டயர்ட்னஸ் என்னைக்கும் இருக்கு, உடல் இளைத்தவனாய், அசமர்த்தனாய், சக்தியோ பலமோ ஆரோக்கியமோ இல்லாதவனாக, ஒன்றுமில்லாதவனாக இருக்கிறோம். அஜஸ்ரம் ஜாத திருஷ்ணார்த்தம் அவசன்னாங்க மக்ஷமம் க்ஷீண சக்தி பல ஆரோக்கியம் கேவலம் கிளேச சம்ஸ்ரயம். எப்பொழுதும் நாம் இப்படி கிளேசங்களே கொண்டவனாக இருக்கிறோம். அடுத்தது, கிளேசங்களே மிகுந்தவனாக, சம்பதம் விவிதைஹி துக்கைஹி துர்வச்சைரேவ மாதிபிஹி தேவராஜ தயாசிந்தோ தேவதேவ ஜெகத்பதே. பெருமானே, என் நிலைய பாத்தியா? தேவாதி தேவனே, தயா சிந்துவாக இருக்கக்கூடியவனே, ஜெகத்பதியாக இருக்கக்கூடியவனே, தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக, தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமாக இருக்கக்கூடியவனே, என் நிலையை பார்த்தாயா? என் பெருமானே, எப்படி தாழ்ந்திருக்கிறேன். கிளேசங்கள் மிகுதியாக பெற்றவனாய், சொல்ல முடியாத பல வகையான துன்பங்களையும் தாபங்களையும் உடையவனாய் இருக்கக்கூடியவனே, நீ என்ன பண்ணணும்னால், த்வதீக்ஷண சுதாசிந்து வீச்சி விக்ஷேப சீகரைஹி காருண்ய மாருதாநீதைஹி சீதலைர் அபிஷிஞ்சமாம். பெருமானே, காருண்யமாகிற காற்றினால் கொண்டு இவை அனைத்தையும் கொண்டு தள்ளப்பட்டவையாயும் குளிர்ந்தவையாயும் இருக்கக்கூடிய உம்முடைய கடாட்சத்தை, மிருதுவான கடாட்சத்தை என் மீது பொழிந்து இந்த பாபங்களை ஒழித்திருள வேணும் அப்படின்னு சொல்றார். ஆக இந்த 5 ஸ்லோகங்களையும் ஒன்றாக சேர்த்து அன்வயித்தால் என்ன அர்த்தம் கிடைக்கிறது அப்படின்னால், இந்த இருள் தருமா ஞாலத்துள் இனிப்பிறவி யான் வேண்டேன் என்கிற இந்த இருள் தருமா ஞாலமே சம்சாரம் எனப்படுகிறது. இந்த சம்சாரத்தை என்ன பண்ணுகிறார் அப்படின்னால், ஒரு கொடிய காடாக விவரிக்கிறார். அந்த காட்டிலே புலி,
முதலான பயங்கர ஜந்துக்கள் இருக்கும். அதுபோலே சம்சார நிலத்திலே கொடிய வியாதிகள் புலிகளைப் போல நம்ம பயமுறுத்துறது. காட்டில் உள்ளே நம்மை இழுக்கும்படியான சிறு புதர்கள் மண்டி கிடக்கும்படியான காடு. இங்கு சப்தாதி விஷயங்கள் நம்மை இழுக்கக்கூடிய புதர்களாக இருக்கின்றன. இந்த சம்சாரத்திலே காட்டிலே பல வகைப்பட்ட மரங்கள் இருக்கும். அதே போலே இங்கும் பல வகைப்பட்ட ஆசைகளாகிற மரங்கள் இருக்கின்றன. காட்டிலே வீணான பிரமத்தை உண்டாக்க வல்ல காணல் நீர் இருக்கும். அதுபோல தாயே தந்தை என்னும் தாரமே களமக்கள் என்னும் நோயே பட்டொழிந்தேன், தந்தை தாய் மக்களே சுற்றம் என்றற்றவர் என்று இப்படி இருக்கக்கூடியவன். கொண்ட பெண்டிர் மக்கள் இவையெல்லாம் நமக்கு தாழ்ந்தவர்களாக, நம்மை இழுக்கக்கூடியவர்களாக, காணல் நீராக இருக்கக்கூடிய ஆபாச பந்துக்கள். அதனால தான் தேவர்களுக்கிடும் புராடாசத்தை நாய்க்கிடாதே கொள்ளீர் என்று மாரநேரி நம்பி தன்னுடைய ஆபாச பந்துக்களிடத்திலே இந்த சரம திருமேனியை கொடுத்து விடாதையும். ஏனென்றால் அளவந்தாருக்கு கைங்கரியம் பண்ணின திருமேனி, இந்த சரீரத்தை கொண்டு ஆபாச பந்துக்களிடத்திலே கொடுத்து விடாதீர் அப்படின்னு சொன்னார். இந்த பந்துத்துவத்தினால மணவாள மாமனிகளுக்கு பலவிதமான இடர்கள் ஏற்பட்டது. பகவத் அனுபவம் தடைப்பட்டது. அதனால ஆபாச பந்துக்களை துறந்து சந்நியாசம் பெற்றுக்கொண்டு அந்த எம்பெருமானுடைய காலக்ஷேபத்துக்கு தடையாக இந்த தீட்டு சமாச்சாரங்கள் வராதுன்றதுக்காகவே சந்நியாசம் பெற்றுக் கொண்டார். அப்போ இந்த பந்துத்துவம் கைங்கரியத்துக்கு தடையாக இருக்குமே, ஆனால் கைங்கரியத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய பந்துத்துவம் வேண்டாமல் தியஜித்தார். அதே போலத்தான் எம்பெருமானார் தன்னுடைய இல்லறத்தை துறந்தார். ஏனென்றால் அவருக்கு பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியத்துக்கு சதிர்ஷமா இந்த இல்லறம் இல்லை என்று துறந்தார். அதனால தான் பிள்ளலோகாச்சாரியரும் அழகிய மணவாள பெருமான் நாயனாரும் நைட்டிக பிரம்மச்சாரிகளாகவே இருந்தார்கள். அப்ப விகித விஷயங்களிலே அவர்கள் ஈடுபடாமல் இருந்தார்கள். என்னென்னால் அதெல்லாம் காணல் நீர் என்று உணர்ந்தார்கள். அடுத்தது இப்படி காணல் புத்திர தார கிரக கஷேத்திர மிருகம் இவையெல்லாம் நமக்கு காணல் நீராக இருக்கின்றன. அதற்கு மேலே இதுக்கு நடுவுல மாட்டின்னு இருக்கிறதுனால தான் கிருத்தியா கிருத்தியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலா இவையெல்லாம் நம்மளை இழுக்கிறது. இது கிருத்தியம் இது அகிருத்தியம் என்ற எண்ணமே இல்லாமல் விவேகமற்று இருக்கிறோம். அடுத்தது மேலே இப்படி மரம் செடி கொடி முதலானவை கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்டிலே மாட்டி முடிக்கும்படியான அழியும்படியான நமக்கு யாருடைய கட்டாட்சம்னா தேவப்பெருமானுடைய த்வதீக்ஷண சுதா சிந்து எம்பெருமானுடைய கட்டாட்சம். அதுதான் நமக்கு தஞ்சமாக கிடக்கும். தைவீஹ்யேஷா குணமயி மமமாயா துரத்யயா மாமைவையே பிரபத்யந்தே மாரா மாயாமே தாம் தரந்திதே. என் காலில் விழுந்து என் கட்டாட்சம் பட்டால் அல்லது இவனுடைய மாயை என்னும்படியான இந்த ஒரு மாயையானது இந்த சம்சார கட்டானது அவிழாதுன்னு காட்டுறது. அப்ப பெருமானுடைய கருணை என்பது நமக்கு தேவை. அந்த பார்வை இல்லைன்னால் அந்த கட்டாட்சம் ரொம்ப முக்கியம் என்கிற கட்டாட்ச வைபவத்தை காட்டியருள்கிறார். செங்கண் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ எங்கள் மேல் சாபம் இழிந்து, எங்கள் மேல் சாபம் இழிந்து என்று காட்டியிருக்கக்கூடிய நிலை. அதாவது எங்கள் மேல் சாபம் இழிந்து என்கிறார் போலே செங்கண் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவும், அதுபோல இங்கு நீ உன்னுடைய கட்டாட்சத்தை பொழிந்தருள வேணும் என்று தேவப்பெருமாளிடத்துல கேட்கிறார். அதாவது எங்கள் மேல் நோக்குதியேல், எங்களை பார்க்க வேணும். எப்படி நோக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் சிராமணி விதுர ரிஷி பத்னிகளை பூதராக்கின
புண்டரீகாட்சன் நெடுநோக்கு என்னும்படியான அப்படிப்பட்ட ஸ்ரமணி என்று சொல்லப்படக்கூடிய ஸ்ரமணி தர்ம நிபுணா என்று சொல்லக்கூடிய சக்ஷுசா தவ சௌமியன பூதாஸ்மி ரகுநந்தனா பாதமூலம் கமிஷ்யாமி யானகம் பரியச்சாரிஷம். ரகுகுலத்திலே அவதரித்தவனான பெருமானே, உம்முடைய குளிர்ந்த திருக்கண்களாலே என்னை நீர் பார்க்க வேணும். உம்முடைய என்ன அவள் பிரார்த்தித்தாலே எப்படி ராமபிரான் குளிர்ந்த திருக்கண்களாலே இந்த சபரியை நோக்கி, அந்த தர்ம நிபுணையான சபரியை நோக்கி பார்த்தாரா, அதனால் அவள் சாபம் நீங்க பெற்றவளாகி, அவள் சம்சாரம் நீங்க பெற்றவளாகி அங்கு பரவதம் எழுந்துருளினாளா, அப்படி தேவப்பெருமாளே நீர் என்னை பார்க்க வேணும். அடுத்தது, பீஷ்மத்ரோண வதிக்ரம்ய மாம் சைவ மதுசூதனா கிமர்த்தம் புண்டரீகாட்ச புக்தம் விஷலபோஜனம் என்னும்படியான புண்டரீகாட்சன் நோக்கு எப்படிப்பட்டதுன்னா, பூதராக்கின நோக்கு, புண்டரீகாட்சன் நோக்கு நெடுநோக்கு, ஸ்ரமணியை பூதராக்கின நோக்கு, விதுரரை புண்டரீகாட்சன் நோக்கு, ரிஷிபத்னிகளை நெடுநோக்கு என்னும்படியான 3 விதமான கட்டாட்ச வைபவம் காட்டப்படுகிறது ஆச்சாரிய ஹிருதயத்திலே. ஸ்ரமணி என்னும்படியான இந்த சபரியை ஸ்ரமணி தர்ம நிபுணாம் அபிகச்சா என்று சந்நியாசியுமான தர்மத்திலே நிலை நிற்பவளான இந்த சபரியை அந்த எம்பெருமான் அடைவாயாகான்னு கபந்தன் சொல்ல அவளை சென்று அடைந்து சக்ஷுசா தவ சௌமியேன பூதாஸ்மி என்று நீ உம்முடைய கண்களாலே என்ன நோக்கி என்ன புனிதப்படுத்த வேணும், நான் பரவதம் போக வேணும் என்று பிரார்த்திக்க அவளுக்கு மோட்சம் கொடுத்த பார்வை அது. அதத்தான் ஸ்ரமணியை பூதராக்கின நெடுநோக்கு, பூதாஸ்மி பூதராக்கின நெடுநோக்கு. விதுரன் அந்த கண்ணன பெருமான பார்த்து கேட்கிறான், த்விஷதன்னம் ந போக்தவ்யம் த்விஷன்னம் நைவ போஜயத் பாண்டவாது த்விஷசே ராஜன் மம பிராணாகி, அதாவது மம பிராணாகி பாண்டவாக கண்ணன் சொல்ற பதில் இது. ஆனா அந்த அதுக்கு கேள்வி என்ன அப்படின்னால், பீஷ்மத்ரோண வதிக்ரம்ய மாம் செய்வ மதுசூதனா கிமர்த்தம் புண்டரீகாட்ச புக்தம் விஷலபோஜனம். பீஷ்மரை விட்டாய், துரோணரை விட்டாய், என்ன விட்டாய், தாழ்ந்தவன் வீட்டிலே புஜிக்கிறாயே புண்டரீகாட்சனே கேள்வி. கண்ணன் சொன்னான், த்விஷதன்னம் ந போக்தவ்யம் த்விஷன்னம் நைவ போஜயேத் பாண்டவாத் த்விஷசே ராஜன் மம பிராணாகி பாண்டவாக கண்ணன் சொன்ன வார்த்தை. இந்த இடத்துல ஒரு விஷயம் காட்டப்படுறது. ஏன் கண்ணன் அவ 3 பேர் இடத்துல புஜிக்கல அப்படின்னா, ஒருத்தன் அதாவது பீஷ்மர் எப்படிப்பட்டவர், தான் பெருத்த ஞானம் படைத்தவர் என்கிற கர்வம் அவரிடத்துல இருந்தது. துரோணர் தான் உயர்குடி பிறப்பிலே பிறந்தவன் என்கிற கர்வம் இருந்தது. துரியோதனன் பணம் படைத்தவன் என்கிற கர்வம் இருந்தது. இந்த 3 கர்வமும் அற்றவராக, 3 கர்வமும் இருப்பதற்கு தகுதியற்றவராகவும் இருந்த இந்த விதுரர் மகாத்மாவான விதுரரிடத்திலே புஜித்தான். அப்போ விதுரரை புண்டரீகாட்சான்னு சொன்னதுனால புண்டரீகாட்சன் நோக்கு, விதுரரை பார்த்த பார்வை. விதுரர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னால், பெருமானுக்கு அனைத்து விதமான அன்னங்களையும் கொடுக்கிற போது பெருமான் பார்த்த பார்வை இருக்கிறதே, விழித்த விழி இருக்கிறதே. பழத்தை உரிச்சு பழத்தை கீழே போட்டுட்டு தோலை கொடுக்கிறார். பெருமான் புஜித்தான் மொத்தத்தையும். நினைவு வந்து கண்ணாய் தன்னேரம் உனக்கு தோலைத்தான் கொடுத்த இந்தா பழம்னு சொன்னே, பசி நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டான். பசி பொழுத்து வயர் ரொம்ப எடுத்தோம்னா, ஏனென்னால் இத்தனை நேரம் அது பழமா தோலான்னு கூட தெரியாமல் கண்ணனிடத்திலே ஈடுபட்டிருந்தார் விதுரர். அது கண்ணனுக்கு ரொம்ப பிடித்தது. பார்த்து கொண்டே கண்ணாலே பருகினான். தொண்டரோர் கருளி சோதிவாய் திறந்து தாமரை கண்களால் நோக்காய் லோச்சனாபியாம் பிபன்னிவா. அந்த கண்களாலே எப்படி விபீஷணனை பார்த்து வச்சசாம் சாந்த்வயித்வைனம், விபீஷணன் வந்து நிக்கிறான். வந்த உடனே சௌக்கியமா இருக்கியான்னு வாயெடுத்து கேட்கணும் ராமனுக்கு. வாயில வார்த்தை வரல, தொண்டை விக்கிறது, கண்ணுல ஜலம் வருது. அப்படியே கண்களால விழித்து பார்க்கிறான் அவனை. அப்படி நீ என்னை பார்க்க வேண்டும். தான் புண்டரீகாட்சன் நெடுநோக்கு. அடுத்து நெடுநோக்கு, ரிஷிபத்னிகளை நெடுநோக்கு. நாச்சியார் திருமொழியிலே வேர்த்து
பசித்து வயிறசைந்து வேண்டலு அடிசில் உண்டும் போது ஈதென்னு பார்த்திருந்து நெடுநோக்கு கொள்ளும். பெருமான் பத்தவிலோச்சனத்தில் எழுந்துள்ளிருக்கான் நிக்கூருக்கு பிருந்தாவனத்துல. அந்த இடத்துல தன் நண்பர்களோட இருக்கிற போது பெருமானுக்கு பசி ஏற்பட்டது. இல்ல, நண்பர்களுக்கு பசி ஏற்பட்டது. கண்ணா பசிக்கிறதுன்றது குழந்தைகள் இல்ல. கொஞ்ச தூரம் போங்க, ரிஷிகள் இருப்பா, அவாட்ட கேட்காது. ரிஷி பத்னிகள் இருப்பா, அவாட்ட கேளுங்க, அவ என்ன பட்சணம் வேணுமோ எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துருவான்ற. நேர போறா இந்த குழந்தைகள். போனா அந்த ரிஷி பத்னிகளும் இருக்கா. ஆனால் அவ இடத்துல கண்ணனுக்கு பசிக்கிறதுன்னு சொல்றா இந்த குழந்தைகள். சொன்ன உடனே ஓரொருத்தையும் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் பட்சணம் எல்லாம். அப்பொழுது இந்த ரிஷிகள் எல்லாம் தடுத்து நிறுத்தி, நாங்கள் யாகம் பண்ணுகிறோம், இந்த யாகத்துக்கு சேர்க்க வேண்டியதெல்லாம் இந்த இடைப்பயலுக்கு கொடுக்காதேன்னு தடுத்து விடுகிறார்கள். அப்பொழுது இவர்களால கண்ணனுக்கு சமர்ப்பிக்க முடியலையேன்னு துக்கம் தாழ்றது. அதனால அந்த துக்கத்தை அனுபவித்ததுனால பாபம் போச்சு. அடுத்தது கண்ணன பெருமான் இவர்களை பார்த்தான். அங்கிருந்து கிருஷ்ண கடாட்சம் ஏற்பட்டது. இந்த கடாட்சத்தினால புண்ணிய பாபங்கள் கழியப்பட்டவர்களாக நெடுநோக்கு எங்கிருந்தோ பார்த்தான் கண்ணன். இவர்களை பார்த்த உடனேயே அவருடைய ஆத்மா கண்ணனுடைய திருவடிகளை அடைந்தது என்று சொல்லப்படுகிறது. இப்படி இவாளுடைய சம்சாரத்தை உன்னுடைய பார்வையினாலே அழித்தொழித்தாயே தேவப்பெருமாளே, எங்களுடைய சம்சார துக்கத்தை நீ அழித்தொழிக்க வேணும். இப்படி பார்த்தால் தான் சாபம் தீரும். எங்கள் மேல் சாபம் இடிந்து. எப்படிப்பட்ட சாபம்னா, பிரம்ம சாபம் மார்பில் வேர்ப்பாலே போகலாம். பிரம்மா அவருடைய சாபத்தினாலே அவருடைய கபாலம் பரமசிவனார் கையிலே ஒட்டிக்கொள்ள பெருமானுடைய திருமார்பில் இருக்கக்கூடிய வேர்வையினாலே அந்த கபால மோட்சம் கிடைத்தது அவருக்கு. அதனால்தான் கபாலனன் மோக்கத்தை கண்டுகொண்மின்னு சொல்றார் ஆழ்வார். பிரம்ம சாபம் மார்பில் வேர்ப்பாலே போகலாம். துர்வாசருடைய தாபம் மார்பில் இருக்கிறவருடைய கடாட்சத்தினாலே போகலாம். துர்வாசர் சாபமிடுறார் இந்திரனுக்கு, நீ தரித்திரனாக கடவாய். அவர் ஒரு மாலையை கொண்டு வந்து கொடுக்கிறார் இந்திரன் இடத்துல. அந்த இந்திரனோ அந்த மாலையை கொண்டு, பிராட்டி கடாட்சம் பெற்ற மாலையை ஒரு பெண் பிள்ளை, அதாவது ஒரு கைங்கரியபரையான பிராட்டியின் கைங்கரியபரை கொண்டு வந்து கொடுக்க, அந்த மாலையை கொண்டு போய் இந்த துர்வாசர் யாரிடத்துல கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்திரன் இடத்துல கொடுக்கிறார். இந்திரனோ அந்த மாலையை வாங்கி ஐராவதத்தின் கழுத்துல போடுறான். ஐராவதமோ அந்த மாலை எப்படி கீழே எரிஞ்சு மெரிச்சு விடுறது, கோபம் வந்து விடுறது. யாருக்கு? இந்த துர்வாசருக்கு. அடுத்த நிமிஷம் சாபமிடுறார், நீ தரித்திரனாக கடவாய். அதற்கு பிற்பாடு மார்பிலே இருக்கக்கூடிய பிராட்டி கட்டாட்சம் பட்டால்தான் அவனுக்கு சாப விமோசனம். அந்த மலையை கொண்டு கடலை கடைகிற போது பிராட்டியானவள் எழுந்துள்ளி அவள் கட்டாட்சத்தினாலே சாபம் நீங்க பெற்றான். தக்ஷனுடைய சாபம் 27 பெண்கள் தக்ஷனுக்கு, அவர்களை எல்லாரையும் சந்திரனுக்கு திருக்கல்யாணம் பண்ணி கொடுக்கிறான். அதுல ரோகிணி இடத்துல மட்டும் ஆசையா இருக்கான். மற்ற பெண்கள் எல்லாம் சென்று தக்ஷனிடத்திலே சொல்ற தக்ஷன் சாபம் கொடுக்கிறான் சந்திரனுக்கு. இந்த சந்திரனானவன் தேய்வதும் வளர்வதுமாக கிடக்கிறான். இப்படிப்பட்ட அந்த தக்ஷனுடைய சாபமானது எங்க போச்சு அப்படின்னால், ஒரு தடாகத்திலே முழுக்கிட்டு போகலாம். தக்ஷ சாபம் தடாகத்திலே முழுக்கிட்டு போகலாம். ஸ்ரீரங்கத்துல சந்திரமுகனில முழுக்கிட்டால் போகும்னு சாபம் நீங்க பெற்றான் சந்திரன். ஆனால் எங்கள் மேல் சாபம், எங்களுக்கு சாபம் போகணும்னா என்னென்ன வேணும்னால், உன்னுடைய திருமார்பில் வேர்வை வேண்டும், உன்னுடைய திருமார்பில் இருக்கிறவுடைய கட்டாட்சம் வேண்டும். கௌதம சாபம் காலில் பொடியாலே போனது. கௌதம ரிஷியினுடைய சாபம் அகலிகைக்கு பெருமானுடைய கால் துகளினாலே போனது. அந்த கால் துகள் எனக்கு வேண்டும். தக்ஷ சாபம் தடாகத்தில் நீரிட்டதனாலே போகிறது. அதே போல் நாங்களும் கிருஷ்ணனாகிற தடாகத்திலே நீராடி எங்களுக்கு சாபம் போக வேண்டும் என்னும்படியாக கிருஷ்ண கட்டாட்சம் ஏற்பட்டதேயானால், தேவப்பெருமானுடைய கட்டாட்சம் ஏற்பட்டதேயானால் இந்த சம்சாரமாகிற சம்சார சாகரம் கோரம் என்னும்படியான அந்த சாகரம் நீங்கும். அப்படிப்பட்ட அந்த தேவப்பெருமானுடைய கட்டாட்சத்தை வேண்டும்படியான 8 அற்புதமான ஸ்லோகங்கள். இந்த ஸ்லோகங்களை இங்கே விண்ணப்பிக்க வேணும் என்று ஸ்ரீ சுவாமியினுடைய நியமனம். அந்த நியமனானுகுணமாக ஒரு சில வார்த்தைகள் இங்கே விண்ணப்பித்தருளினேன். இந்த திவ்ய பிரபந்த தாரா என்னும்படியான நிகழ்ச்சியை தொடர்ந்து ஸ்தோத்திரதாரா என்னும்படியான
ஸ்தோத்திரங்களுடைய இந்த தாரையாக அமைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியானது என்றென்றும் தொடர்ந்து சத்விஷயங்களை நம்முடைய மட்டத்தின் மூலமாக நாம் பெறவேணும். இதற்கு எம்ஓபி சேரிட்டிஸை சேர்ந்தவர்கள் உறுதுணையாக இருக்கிறார்கள். எல்லோருடைய திருவடி தாமரைகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு சமிக்க வேணும்படியான பிரார்த்தனையோடு நிறைவுறுத்துகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமா திரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயா நித்யஸ்ரீ நித்யமங்கலம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதய துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே